ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஜஸ்ட் காலையில் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி கேஸ் அப்டேட் பற்றி எதாவது தெரியுதா இல்லை ஏதாச்சும் வந்திருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்துருந்தேன். பட் நமக்கு வந்து கேபின் ப்ரொடக்ஷன்லேருந்து டாக்ஸிக்கோட மூவி அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் போய் பார்த்தேன். 2 minutes 52 secondsக்கு ஏதோ ட்ரெய்லர்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், அதை நம்ம என்னென்னு ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நத்திங் டு டூ, வெயிட் a minute, ஹோல்ட் a bit, குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டாக்ஸிக் எப்படி போகுதுன்னு தெரில, பார்ப்போம். நீலி லுக்ஸ் லைக் அ ஹாலிவுட் ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நல்லா இருக்கு, விஷுவல்ஸாக பார்க்க நல்லாவே இருக்கு. My son to have a peaceful burial. Do you think he'll go? I don't think so. Nobody's so insane. What the fuck is going on? ஆக்சுவலி இது இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா? எனக்கு தெரியல, என்னன்னு புரியல. இது வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக வந்து ஹிந்தி ஃபிலிம்ஸாக தான் இருக்கும், ஆர்எல்ஸ் தெலுங்கு அந்த மாதிரி ஃபிலிம்ஸாக இருக்கும். தெலுங்கு, கன்னடா, கன்னடா ஃபிலிம்ஸாக இருக்கும். பட் பியூர்லி வந்து இங்கிலீஷ்லேயும் டப்பிங் பண்ணி நம்மளோட இந்தியன் மூவிஸ்லாம் போகுதா இல்லை கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா என்னன்னு தெரியலையே. Yo, man. Just a fucking drunkard. Fucking drunkard? Hey! What's he doing? Hey! Get the fuck out! Hey! Hey, என்ன பண்ணிருக்கீங்க ஐயா? இது மாசான படம்னு சொன்னீங்க, மேட்டர்ல வருது. ஓகே, சாமி சரணம். என்னடா பண்ண உங்களுக்கு ஏதா அழியமா இல்லையாடா? ஏன்டாடி பண்றீங்க? The mass elevations, the blast எல்லாம் ஓகே, பட் அப்படிதான் கொண்டு வரணுமா? ஐ திங்க் இட்ஸ் அப் டு த ஹாலிவுட் மார்க். God. Look. Sorry, no. Daddy's home. என்ன லாங்குவேஜ் பார்ப்போம். ஓ, தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி. வாவ், ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது. இப்போ ஒரு நான் பார்க்குற மூவிஸ்ல இருந்து ஒரு இங்கிலீஷ்க்கும் கொண்டு போயிருக்காங்கன்றது இட்ஸ் கிரேட். அண்ட் இங்கிலீஷ் ட்ரெய்லராக விட்டதுமே ஒரு கிரேட் ஃபீல். ஏன்னா அப்படின்னா எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸுமே வந்துட்டு இதை பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதோட ட்ரெய்லர் வியூஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆன் பீக்கில் இருக்க போகுது. இப்போவே வந்துட்டு 13K கமெண்ட்ஸாக 35 minutes ago. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எத்தனை மில்லியன் இப்போ போயிட்டுருக்குன்னு தெரியல.
Such excellent work. Yeah, இந்த வீடியோல it's not our standard, it's an Hollywood standard அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இது நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் படம் எடுத்தாங்க அப்படின்னா யோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சென்சார் சர்டிஃபிகேட்ல இருந்து எல்லா இடத்துலையும் ஒரு அடி போட்டு ஒரு பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்தை பண்ணி இதெல்லாம் ஒரு படமா இப்படிலாம் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சீரழிக்கிற மாதிரி எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கருத்துக்களை வைப்பாங்க. குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு இப்போதான் சமூகத்துல எல்லாம் அக்கறையா இருக்கிற மாதிரி வந்து காட்டிக்குவாங்க. ஸோ இது அதனாலதான் தெரியுதா நம்மளோட தமிழ் மூவி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஏன் இன்னும் இப்படியே இருக்கு, நம்ம ஏன் 1000 crore பெஞ்ச் மார்க் ஏன் ரீச் பண்ணல அப்படின்னு. எல்லா மூவிஸையும் அக்செப்ட் பண்ணணும், எல்லா மூவிஸையும் அது மூவியா பார்க்கணும், அதோட அப்ரிசியேஷன் கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கணும். நமக்கு இங்கே அதெல்லாம் கிடையாது, அதனால தான் இப்படி. ஓகே ஃபைன், நல்லாவே வந்திருக்கு, ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது. இட்ஸ் அ ப்ராப்பர் ஹாலிவுட் ஸ்டைல் மூவி. எப்படி அவெஞ்சர்ஸ் மூவிலாம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்துட்டு இந்த மூவி எல்லாரும் தமிழ் பீப்புள்ஸே என்ஜாய் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் தமிழில் இந்த மாதிரி ஒரு மூவிஸ் யாரும் எடுக்க போகிறது கிடையாது. தமிழில் அப்படி எடுத்தாலும் யாரும் என்கரேஜ் பண்ண போகிறதும் கிடையாது. நத்திங் டு சே. ஓகே, ஓவரால் குட் லுக்கிங் ட்ரெய்லர், சீம்ஸ் ஃபயரி, இட்ஸ் பிளாஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. எனிவே சோக கடல்ல இருந்து என்னால் மீண்டு வர முடியல, எப்படா கேஸ் அப்டேட் கொடுப்பீங்க அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. எனிவே குட் லுக்கிங் ஒன், வாட்ச் அவுட் ஃபார் டாக்ஸிக். லவ் யூ கைஸ், டாடா.